அப்ளிகேஷனுக்கான 1 மார்க் ஆன்லைன் டெஸ்ட்டு தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு எல்லா ரெடியூஸ்டு சிலபஸில் இருக்கிற எல்லா புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்டர் 1 to 18 இருக்கிற இந்த ரெடியூஸ்டு சிலபஸ்க்கான கொஷின்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு 1 மார்க்கை வந்து நம்ம ஆன்சர்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் சேனலில். ஸோ நல்லா தரவாக படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அண்ட் அதுலேருந்து அடுத்த லெவல் ஆஃப் அடுத்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் திரும்பவும் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ரிப்பீட்டடாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்லா ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும். அண்டு இந்த கொஷின்ஸ்லேருந்து உங்களுக்கு எத்தனை கொஷின் வந்தாலும் அது ஈஸியாக வந்துட்டு தப்பே இல்லாமல் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி இந்த லிங்க் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எத்தனை வாட்டி வேணும்னாலும் நீங்கள் இதை வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு ஸ்கோர் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த டோட்டல் 139 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 139க்கான 139 அவுட் ஆஃப் 139 உங்களால் வாங்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். அது வாங்குற வரைக்கும் வந்து ரிப்பீட்டடாக இது பண்ணுங்கள். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் மெயில் ஐடி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிடலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக படித்து ஒவ்வொரு கொஷினுக்கான 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு தெரியும். அந்த இதை வந்து ஆன்சரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பேண்ட் ஜேபிஇஜின்னு இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்து இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு கரெக்டான ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா படித்து கொஷின்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ணால் அதில் வந்து 2 ஆப்ஷன் வியூ ஸ்கோர்னு இருக்கும் அண்ட் சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதில் ஜஸ்ட் வியூ ஸ்கோர் பார்க்கணுன்னா வியூ ஸ்கோர் போகலாம். அண்ட் திரும்பவும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா சப்மிட் அனதர் ரெஸ்பான்ஸ் போங்க. ஸோ நான் இப்போ வியூ ஸ்கோர் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் எப்படி ஸ்கோர் பார்க்கறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ டோட்டல் பாயிண்ட்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ணதில் வந்து ஒரு கொஷின் வந்து ஒரு மார்க் ஒரு ஸ்கோர் ஒரே ஒரு மார்க் வந்திருக்கு 139க்கு. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் எப்படி டிஸ்பிளே ஆகும், ராங் ஆன்சர் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டிக் இருக்கும் அண்ட் க்ரீன் கலரில் உங்களுக்கு டிஸ்பிளே காமிச்சிடும். ஸோ அந்த ஆன்சருக்கு நேராக டிக்கும் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் இது கரெக்ட். இதுவே வந்து ராங் ஆன்சராக இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுக்கு க்ராஸ் இருக்கும், ரெட் கலரில் காமிக்கும். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ண ஆப்ஷன் எதுவோ அந்த சூஸ் பண்ண ஆப்ஷனுக்கு நேராக இந்த க்ராஸ் இருக்கும். அண்ட் கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்ட் ஆன்சரும் உங்களுக்கு வரதுனால ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். சைட் பை சைடு உங்களுக்கு ஆன்சர்ஸும் வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு லேப்டாப்லையோ ஈவன் ஃபோன்லேயும் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அட்டென்ட் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பேப்பரோ புக்கோ பக்கத்தில் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஒவ்வொரு கொஷினும் அட்டென்ட் பண்ணிடலாம். அட்டென்ட் பண்ணதுக்கான ஆன்சரையும் நீங்கள் அதிலேயே பார்த்துடலாம். ஸோ அதனால் வந்து ரெஃபரன்ஸ் அப்படின்றது திரும்ப நீங்கள் பார்க்க வேண்டாம். இதுவே நம்ம அட்டென்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அட்டென்ட் பண்ணாத கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துடும். ஸோ கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ராங்காக இருந்தால் உங்கள் ஆன்சர் என்ன அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். மிஸ்டு கொஷின்ஸாக இருந்தால் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணாது. ஸோ நீங்கள் எல்லா கொஷின்ஸும் அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அட்டென்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணட்டும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.